வெற்றி வாழ்வு திருச்சபை ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நேராக செல்லுவோம். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு அற்புதமான ஒரு ஜீவியமாக இருக்கிறது. இந்த ஜீவியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை தேவன் பரிபூர்ணம் உடையவர்களாக மாற்றியிருக்கிறார். ஆகவே இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜீவியம், ஒரு நன்மையுள்ள ஜீவியம் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் அனுபவிக்கும்படி தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி அவரை மீட்கும் பொருளாய் எல்லா விதத்திலும் அவருக்குள்ளாக மீட்டு அந்த குமாரனை நமக்குள்ள வைத்திருக்கிறார். ஆகவேதான் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை ஒரு ஆளுகை செய்யும் ஒரு ஜீவியமாக இருக்கிறது. அப்போ இதை நம்ம இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவ ஜீவியத்தில் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இல்லை. நிறைய பேர் அப்படி வாழ்றது இல்லை. நாங்கள் கிறிஸ்தவ ஜீவம் ஒரு நன்மை ஜீவம்ன்றீங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் சொல்றீங்க. ஆனால் அப்படி தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஆரம்பத்திலிருந்து பார்க்க வேண்டும். ஆதியாகமும் இந்த 2 அதிகாரத்தில் என்ன நடந்திருக்கிறது, எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அப்புறம் கிறிஸ்துவுக்குள்ள வர ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி சுலபமாய் இந்த வார்த்தையின் மூலியமாக எப்படி ஆண்டு கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்தில் நன்மைகளை அனுபவிக்க முடியல. ஏன்னா நமக்கு என்ன ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விளங்கவே இல்லை. பாருங்க, முதல்ல மனுஷன் தேவன் உண்டாக்கும் பொழுது எப்படி உண்டாக்குறார் என்றால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, நான் சொன்ன கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜீவியமாக இருக்கிறது. முதல்ல மனுஷனை கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வருகிறார் என்றால், அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி. ஏனென்றால் இந்த பூமியை மனுப்புத்திற்கு கொடுக்க போகிறார். சங்கீதம் 115:16 வசனம் சொல்லுகிறது, வானமோ கர்த்தருடையது, ஆனா பூமியை யாருக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் மனுப்புத்திற்கு கொடுத்திருக்கிறார். அவன் ஆளுகை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கிறிஸ்தவ ஜீவியம், கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஆளுகை செய்ய வேண்டும். எப்படி ஆளுகை செய்ய வேண்டும்? முதல்ல பாருங்க, எப்படி சொல்லுகிறார் என்றால், அவர்களை ஆசீர்வதித்தார். எப்படி என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அப்போ இந்த கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு வார்த்தையினால ஆளுகை செய்கிற ஒரு ஜீவியம். வார்த்தை ஆளுகை, வார்த்தை அதிகாரம். வார்த்தை மட்டும் இல்லை, வார்த்தையோடு கூட அதிகாரம் உடையவர்கள் நம்ம தேவன் மாற்றி இருக்கிறார். இப்போ அப்படிதான் வச்சிருக்கிறாரு. அப்புறம் ஏன் நடுவில் இப்படிப்பட்ட இந்த நடுவில் பிரச்சனை, பாவ பிரச்சனை? இப்போ பாருங்க, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியல. இப்போ ஆரம்பத்தில் தேவன் எப்படி ஆதாமை உண்டாக்கினார் என்பதை நம்ம பார்க்குறோம். எப்படி உண்டாக்கினார்? அவனை தேவ சாயலாகவே அவருடைய ரூபத்தின்படி. இந்த ரூபம் என்பது எபிரேய சொல்லில் வருது, துல்லியமான நகல். அவரை போலவே அவர் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் விரும்புகிறாரோ அப்படியே அந்த வாழ்க்கையை அவன் ஆண்டு கொள்ளும்படி தேவன் அவனை உண்டாக்கினார். இப்படி தான் பாருங்க, ஆதி ஆகமத்தில் இந்த 2 அதிகாரத்தில் அவர்களை பூமியில வைக்கும் பொழுது ஒரு ராஜா மாதிரி வச்சார். பூமி அனைத்தையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். பாவம் பாருங்க 3ஆம் அதிகாரத்தில் வருகிறது. ஏன் பாவம் மனிதன் செஞ்சால் அப்படின்றால், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, கிருபை நிறைந்த வாழ்க்கை என்பது அவன் பாருங்க, அவன் அதை அங்கீகரிக்கல. ஆதாம் கிட்ட தான் சொன்னார். முதல்ல என்ன சொன்னார் என்றால், தோட்டத்தில் கொண்டு 2ஆம் ஆதியாகமம் 2:15, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பாருங்க, இந்த ஏதேன்
ஒரு தோட்டமா இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த ஏதேன் எங்க இருக்கு என்றால், இந்த ஏதேன் தான் நம்முடைய இருதயமா இருக்குது. தான் சொன்னேன், கிறிஸ்தவ ஜீவியத்துல ஏன் இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை, ஒரு கிருபை நிறைந்த வாழ்க்கையை மக்கள் வாழ்ந்து காட்ட முடியல என்றால், இந்த இருதயம் எப்படிப்பட்ட ஒரு இருதயமா இருக்கிறது நம்ம நன்கு அறிய வேண்டும். ஏன் இந்த பாவ பிரச்சனை, ஏன் இந்த குறைவு, ஏன் இந்த சாபம், ஏன் இந்த அவல நிலை என்றால், ஆதாம் அந்த ஏதேன் தோட்டத்தை பாதுகாக்க முடியாதவனாய் ஆயிட்டான். ஆனா அவன்கிட்ட ஆளுகை இருந்தது, வார்த்தை என்னும் ஆளுகை இருந்தது. தேவன் எப்படி உண்டாக்கினார் என்றால், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. பாருங்க, நம்ம பார்க்கிற இந்த உலகம் எல்லாம் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. இந்த காணப்படுகிற உலகம் காணப்படாதவையில் இந்த மகிமையிலிருந்து வந்த உலகம் இது. அப்போ இந்த ஆளுகை தான் ஆதாமுக்கு தேவன் கொடுத்தார். பூமியை அனைத்தையும், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் அவனால் ஆளுகை செய்ய முடியும். ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து உடம்பொழுது அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பண்படுத்தவும் காக்கவும்னா பராமரிக்கணும், வேலி அடைத்து கொள்ள வேண்டும். உண்மையான அர்த்தம் அதுதான். அப்ப இருதயத்தை பண்படுத்தணும், வேலி அடைத்து காத்து கொள்ள வேண்டும். அப்பதான் ஒரு நல்ல ஒரு பலன் கிறிஸ்தவ வாழ்க்கையில உண்டாகும். பாருங்க, நீதிமொழிகள் 4:23 சொல்கிறது, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப ஜீவனுள்ள வாழ்க்கை, ஜீவ ஊற்று புறப்பட வேண்டும் என்றால் இருதயத்தை காப்பது மிக மிக அவசியம். அப்போ பாவம் எப்படி இந்த பூமிக்குள்ள வந்தது என்றால், ஆதாம் அந்த தோட்டத்தை பிசாசு நுழையும்படி செய்தான். பிசாசு நுழைந்ததுனால ஏவாள் கிட்ட பிசாசு பேசும்படி, அதாவது தேவனுடைய வார்த்தைக்கும் பிசாசுடைய வார்த்தைக்கும் நாம் எதற்கு செவி கொடுக்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். அதற்கு நம்ம செவி கொடுத்தால் அந்த வார்த்தை நம்முடைய இருதயமாக அந்த நிலத்துல விதைக்க முடியும். அது பிற்பாடு நம்ம அந்த இருதயமாக நிலம், வார்த்தை எப்படிப்பட்டதா விதையா இருக்கிறது நம்ம பார்ப்போம். இப்போ பாவம் எப்படி இந்த பூமியில உண்டானது என்றால், 17ஆம் வசனம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளே சாகவே சாவு என்று கட்டளையிட்டார். பாருங்க, நன்மை தீமை, தீமை அறியத்தக்க கனி. இப்போ பிசாசு ஒரே ஒரு காரியத்தை அங்க ஒரு ட்ரிக் மாதிரி, அதாவது தந்திரம் உள்ள விதத்தில் பண்ணான். என்னன்னா, நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள். என்ன ஒரு அற்புதமான காரியம்னா, அவங்க ஏற்கனவே தேவர்களை போல தான் இருக்கிறீர்கள். எபிரேய சொல்லுவது ஹேலோஹீம், தேவர்கள் அந்த பதம். அப்போ பாதி உண்மை பாதி பொய்யை சொல்லி அவர்கள் என்ன பண்ணால் பாவத்தில் விளைவிச்சான். பாருங்க, பாவத்தில் விழுந்த பொழுது அவர் கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் நிர்வாணிகளாக இருந்து முதல்ல பாவம் உள்ள அந்த இருதயத்துக்குள்ள வரும் பொழுது அந்த இருதயம் தேவன்கிட்ட இருந்து துண்டிக்கப்பட்டது. துண்டிக்கப்படும் பொழுது அவன் ஆவிக்குள்ளாக மரித்தவனானான். மரித்தவன் ஆன பிறகு இந்த ஆத்துமாவில் எல்லா விதமான கேவலமான அவல நிலை, அதாவது சாபம் எல்லாத்தையும் கொண்டு வந்தது இல்லையா. ஆவி மரித்தது, ஆத்துமாக்குள்ள எல்லா விதமான செயல்பாடு, அதாவது கீழ்த்தரமான செயல்பாடுகள், சரீரம் வியாதிக்குள்ளாக ஆக்கப்பட்டது. அப்போ தேவன் இதற்காக மனுஷனை உண்டாக்கினார்? இல்லை. எதற்காக உண்டாக்கினார் என்றால், ஆண்டு கொள்ளும்படி, வார்த்தையை வைத்து இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை ஆண்டு கொள்ளும்படி, அதிகாரத்தை பயன்படுத்தும்படி தான் ஆதாம் உண்டாக்கினான். ஆனா இந்த அதிகாரத்தை ஆளுகையும் ஆதாம் என்ன பண்ணிட்டான், பிசாசுகிட்ட கொடுத்துட்டான். பிரச்சனை அங்கதான். அதனால தான் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில பாருங்க, நல்லாவே போக மாட்டேங்குது, ஒரே குறை இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல, எது செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, உலகத்தின் அதிபதினு ஒருத்தர் இருக்கான். ஆனா அவன் உலகத்துக்கு தான் அதிபதி, நமக்கு கிடையாது. நம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். ஆகவே அவனுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை ஆளுகையும் பிசாசுகிட்ட கொடுத்துட்டான். இப்ப அந்த அதிகாரத்தையும் ஆளுகையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார் என்றால், கல்வாரி சிலுவையில் நமக்காக மீட்டு மறுபடியும் நமக்கு கொண்டு வருகிறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மீட்பின் ஆசீர்வாதத்தை நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டும்படி தான் தேவன் நம்மளை அழைக்கிறார். அப்ப இந்த விழுந்து போன உலகத்தில் தேவன் மறுபடியும் என்ன பண்ணுகிறார் என்றால்,
ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். ஏன் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வாதம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள மகிமையான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று தேவன் விரும்பி தான் நோவாவை அழைக்கிறார், ஆபிரகாம் அழைக்கிறார், ஆபிரகாமுடைய சந்ததி எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறார், ஈசாக்கு அழைக்கிறார், யாக்கோபு அழைக்கிறார். ஏன் என்றால் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மாபெரும் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் ஒரு முன்ருசி தான் அவருடைய வாழ்க்கை. அது உண்மை கிடையாது, அது எல்லாம் நிழலாட்டம். வேதம் சொல்லுவது அவர்கள் எல்லாரும் வேலைக்காரர்களாக இருக்கிறார்கள். விசுவாசத்தின் தகப்பன் தான், ஆமா. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வந்தது, ஆமா. ஆனா அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, தானியேல், தாவீது, சாலமோன் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார் என்றால் பழைய உடன்படிக்கை கீழே வேலைக்காரர்களாக இருக்கிறார்கள். ஆனா ஒரு அற்புதமான ஒரு சுவிசேஷம் என்னன்னா, நீங்கள் பிள்ளைகளா இருக்கிறீர்கள். அவர்கள் வேலைக்காரர்கள் இருந்தார்கள், நாம் பிள்ளைகளா இருக்கிறோம். பாருங்க, யோசேப்போடு இருந்தார், ஆபிரகாமோடு இருந்தார். இப்போ நமக்குள்ள இல்லை, நமக்குள்ள இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிறார், நம்ம கூட இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள நாம் இருக்கிறோம். அப்போ இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எப்படி அவன் பெற்றுக்கொண்டான் என்பதை நம்ம பார்ப்போம். ஆபிரகாமும் வார்த்தையின் மூலியமாக தான் ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். வார்த்தை எதை குறிக்கிறது? வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரை நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அப்போ தேவன் ஒவ்வொரு காரியத்திலும் பழைய உடன்படிக்கையில யாரை வெளிப்படுத்துகிறார் என்றால் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார். இந்த கிறிஸ்துவின் மூலியமாக தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்போ முதல்ல ஆபிரகாம் தேவன் அழைக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட புறப்பட்டு போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்டு போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். பாருங்க, முதல்ல ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். ஏனென்றால் நான் சொன்னேன், மனுஷனு குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த பூமியில அவன் ஆசீர்வாதமா இருக்கணும், செல்வ செழிப்பா இருக்கணும். அவன் வார்த்தை கொண்டு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை அவன் ஆளுகை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ ஆதாம் பாவம் செஞ்ச பிறகும் ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டி அடிக்கப்படுறாரு, வெளியே கொண்டு போறாரு. அப்போ வெளியே கொண்டு போனாலும் தேவன் கிருபையுள்ளவர், அவர் நல்லவர், அவர் தயவுள்ளவர். நம்மை குறித்த ஒரு நல்ல ஒரு நோக்கம் இருக்கிறதுனால தான் ஆதாம என்ன பண்ணார் என்றால் தோட்டத்திலிருந்து வெளியே கொண்டு போனார். ஏன்னா ஆதாம் தோட்டத்துக்குள்ளே இருந்தால் என்றால் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு. பாருங்க, உங்களை கிறிஸ்துவுக்குள் அவர் தெரிந்தெடுத்ததுனால தான் ஆதாமை ஏதேன் தோட்டத்திலிருந்து தேவன் வெளியேற்றினார். ஏன் அங்க வெளியேற்றினார் என்றால் ஆதாம் பாவம் செஞ்ச பிறகு பாவம் சாபத்தை கொண்டு வந்தது. அந்த சாபம் எல்லா விதமான தீமையும் இந்த உலகத்தில் கொண்டு வந்தது. அப்ப இந்த தீமையோடு, இந்த பாவத்தோடு, இந்த சாபத்தோடு, இந்த வியாதியோடு, இந்த குறைவோடு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவன் புசித்து அவன் பறித்தான் என்றால் அதே நிலையில் அவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருந்திருப்பான். அப்ப அதே நிலையில் என்றென்றைக்கும் உயிரோடு இருந்திருந்தால் இன்னைக்கு உலகம் எப்படிப்பட்ட ஒரு உலகமா இருக்கும் பாருங்க. பூமியே நரக வாழ்க்கையா இருந்திருக்கும். உங்களை கிறிஸ்துவுக்குள்ள, என்னையும் கிறிஸ்துவுக்குள்ள தெரிந்தெடுத்ததுனால தான் ஆதாமை அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே கொண்டு போனார். வெளியே கொண்டு போய், ஆனா ஏன் வெளியே அனுப்பிச்சார் என்றால் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கிருபை நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டும்படி தான். அப்போ பாவம் செஞ்சிட்டான். ஆனா தேவன் அந்த நோக்கத்தை, திட்டத்தை மாற்றிக்கொள்ள. என்னன்னா மனுஷனை ஆசீர்வதிக்கணும், மனுஷனை இந்த பூமியில செல்வ செழிப்பாக வைக்கணும். ஏன்னா அவர் யார் என்பதை இந்த பூமிக்குரிய மக்களுக்கு காண்பிக்க வேண்டும். உங்கள் மூலியமாக அவர் காண்பிக்க விரும்புகிறார். அதனால தான் மனுஷன் பாவம் செஞ்சாலும் நியாயப்படி பார்த்தா தேவனுக்கு விரோதமா அவன் பாவம் செஞ்சான், அவனை அங்கே கொன்று போட்டிருக்க முடியும். ஆனா தேவனுடைய நோக்கம் மனுஷனை கொன்று போடுவதே இல்லை, தண்டிக்கிறது இல்லை. ஆனா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு தேவன் அடிப்பார், ஒடிப்பார், தண்டிப்பார்,
அப்படிப்பட்ட ஒரு ஒரு போதனையா இருக்கு. அதெல்லாம் கேட்கும்போது வருத்தமா இருக்கு. ஆனா அவர் மனுஷனை குறித்த திட்டத்தை மாற்றிக்கொள்ளவே இல்லை. ஆகவேதான் அந்த ஆதாமுக்கு அடுத்த நோவா வராரு. ஏன் கர்த்தர் நோவாவை அழைக்கிறார் என்றால், ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டும்படி தான் அழைக்கிறார். சபித்த பூமியில இவன் நம்மை தேற்றுவான் என்று அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார்கள். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் கிருபை கிடைத்தது என்றால், மனுஷனை பாருங்க, தேவன் உண்டாக்கினதை மனஸ்தாபப்பட்டார். ஏன்னா அந்த பாவத்தினுடைய வீழ்ச்சி, சாபம், இதை பாருங்க அவல நிலைக்கு கொண்டு போயிடுச்சு பாருங்க. அப்போ தேவன் இந்த மனுஷனை குறித்து ஒரு திட்டமா வச்சிருக்கிறார். என்றால் அவன் வார்த்தை கொண்டு கிருபையினால் எல்லா விதத்திலும் அவன் ஆளுகை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே நோவாவை அழைத்து அந்த பாவத்தின் அந்த அழிவிலிருந்து ஒரு பிழையை உண்டாக்கினார். அந்த பிழை எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால் கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறது. பாருங்க, தேவன் கிறிஸ்துவுக்குள்ளதான் அவர்கள் எல்லா விதத்திலும் காப்பாற்றுகிறார். நோவாவை காப்பாற்றி மறுபடியும் அவர் என்ன பண்ணுகிறார் என்றால் ஆசீர்வதிக்கிறார். மறுபடியும் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி பூமி அனைத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு. அடுத்து ஆபிரகாமுக்கு வராரு தேவன். தொடர்ந்து பாருங்க, எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. யாரை முன்னிட்டு ஆசீர்வதிக்கிறார் என்றால் கிறிஸ்துவை முன்னிட்டு ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அவர்கள் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அப்போ ஆபிரகாம் பாருங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு 15ஆம் அதிகாரத்தில் நான் சொன்னேன் இல்லையா, ஆபிரகாம் கிறிஸ்துவுக்குள்ளதான் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறார் என்பதை தேவன் இங்கே வெளிப்படுத்துகிறார். பாருங்க, 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். அதுக்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தெரிவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே என்றான். பின்பு ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்று. 6ஆம் வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவருக்கு நீதியாக எண்ணினான். பாருங்க, ஆபிரகாம் இடத்துல வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தைக்கான தரிசனத்தை கொடுக்கிறார். பாருங்க, 5ஆம் வசனம், அவர் வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நட்சத்திரங்கள் என்ன கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்தி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். ஆபிரகாம் தேவன் 75 வயதுல அழைக்கிறாரு. அவருக்கு பிள்ளை இல்லை. எப்படி அழைக்கிறார் என்றால், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, பாருங்க, மறுபடியும் அந்த ஏதேனுடைய வாழ்க்கைக்கு தேவன் கொண்டு வருகிறார். என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகுகிறது. அந்த வார்த்தையை அவர் எப்படி எண்ணுகிறார் என்றால், கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவருக்கு நீதியாக எண்ணினார். அப்போ இன்னைக்கும் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம என்னவா இருக்கிறோம் என்றால், இந்த வார்த்தைக்குள்ளாக ஆளுகை நாம் செலுத்த வேண்டும் என்று தேவன் விரும்பிதான் ஆபிரகாமை வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கிறார். அதை எப்படி ரிசீவ் பண்ணுகிறார் என்றால், விசுவாசத்தின் மூலியமாக அதை பெற்றுக்கொள்கிறார். அப்போ ஆபிரகாமுக்கு பாருங்க, பிள்ளையே இல்லை, ஆனா விசுவாசிக்கிறார். எப்படின்னா, கிறிஸ்துவுக்குள், ரொம்ப முக்கியம், கிறிஸ்துவுக்குள்ள அந்த வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை கிறிஸ்துவாய் வெளிப்படுத்துகிறார். பாருங்க, 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்போது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி, நான் உன்னுடனே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால்,
நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். பாருங்க, ஒரு அடையாளத்தை தேவன் இங்க மாத்துகிறார். ஆசீர்வதிக்கணும்னா ஒரு அடையாளத்தை தேவன் மாற்ற விரும்புகிறார். ஏன்னா பாவம் இருக்கிறது. பாவம் இருந்தாலும் மனுஷனை தேவன் என்ன பண்ணுகிறார் என்றால் ஆசீர்வதிக்கணும் விரும்புகிறார். எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும்? கிறிஸ்தவ வாழ்க்கை வார்த்தையோடு கூட ஆளுகை செய்கிற ஒரு வாழ்க்கை. அதை வார்த்தைக்குள்ளாக இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 75 வயதுல தேவன் வாக்கு பண்ணார் இல்லையா? ஆனா இன்னமும் ஆபிரகாமுக்கு பிள்ளை உண்டாகல. ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை சரீர பிரகாரமாக ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறது இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியமா இருக்கு. பாருங்க, உபவாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், அப்புறம் வெள்ளை சட்டை போடுறது, இதெல்லாம் ஒரு கிரியையின் மூலியமாக செய்கிறாங்க. ஏதாவது பண்ணு தேவனை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேவன் அதை விரும்பவே இல்லை. தேவன் அவர் மாறவே இல்லை. அந்த ஏதேனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி கொடுத்தாரு? வார்த்தையின் மூலியமாக தான் ஆதாமுக்கு கொடுத்தாரு. அந்த வார்த்தை ஆளுகையை பிசாசுக்கு கொடுத்துட்டான். இப்போ அந்த வார்த்தை ஆளுகை பிசாசுக்கிட்ட இருந்து மறுபடியும் மீட்டு கொடுத்து இயேசு கிறிஸ்து மூலியமா நமக்கு கொண்டு வரும்படிதான் இந்த பூமிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். அது ரொம்ப முக்கியம். மறுபடியும் நம்ம வார்த்தைக்குள்ளாக ஆளுகை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பிதான் ஒவ்வொருத்தரையும் பழைய உடன்படிக்கையில் ஒவ்வொரு ஆட்களையும் ஆபிரகாம், ஈசாக்கு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா தரிசனமாகி வார்த்தையை கொடுத்து வார்த்தைக்குள்ளாக ஆளுகை செய்யும்படிதான் அவர்கள் அழைக்கிறார். அப்போ 99 வயசு ஆகிறது. சரீர பிரகாரமாக எதுவும் பண்ண முடியாது. தேவன் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த வார்த்தை அவர் விசுவாசித்தார். விசுவாசத்தின் அடையாளமாக தான் ஆபிரகாம் சரீரத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார். இந்த விருத்த சேதனம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் அவன் ஒரு விசுவாசிக்கு அடையாளமாக இருக்குது. ஆனால் யூதர்கள் இந்த விருத்த சேதனம், நியாய பிரமாணம் இதை ரொம்ப முக்கியம் கொண்டாடினாங்க. பாருங்க, இந்த விசுவாசத்தை விட்டுட்டாங்க. ஆனா ஆபிரகாம் விசுவாசித்து தான் தகப்பனானான் என்பது அவர்களுக்கே தெரியாது. அவர்கள் இந்த கிரியைகள் மூலியமாக அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஏதாவது பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. நீங்க கிரியைகள் மூலியமாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது பெற்றுக்கொள்ளணும் என்று நினைத்தால், சரீர பிரகாரம் ஏதாவது செய்தால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அது 25 வருடமானாலும் சரி, 40 வருடமானாலும் சரி, அது பெற்றுக்கொள்ளவே முடியாது. என்றால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கிறது. அவர் வாக்கு பண்ணுகிறார், வார்த்தையை கொடுக்கிறார். உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியான் ஆவான் என்று வார்த்தையின் மூலியமாக கொடுக்கிறார். 75 வயதில் கொடுக்கிறார். 99 ஆகும் பொழுது, அதாவது 25 வருஷம் கழிச்சு தான் ஈசாக்கு பிறக்கிறார் இல்லையா? அதற்கு வாக்கு கொடுத்து அப்புறம் அவர் வேலை செய்கிறார். ஆகார் என்ற பெண்ணை திருமணம் செய்கிறார். திருமணம் செஞ்சு இஸ்மவேல் என்ற ஒரு குமாரனை பெற்றுக்கொள்கிறார். அப்போ சரீரத்துல பலன் இருக்கு ஆபிரகாமுக்கு. 75 வயசுல பிள்ளையை பெற முடியும். ஆனா ஒரு காரியத்தை தேவன் விரும்புகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில வார்த்தை கொண்டுதான் ஆளுகை செய்ய வேண்டும், வார்த்தை கொண்டுதான் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனாலதான் பாருங்க, ஆபிரகாமுக்கு இன்னும் ஈசாக்கு உண்டாகல. வாக்கு கொடுத்துட்டாரு, வார்த்தையை கொடுத்துட்டாரு. ஆனா அவன் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வாதங்களை பெற முடியும்னு நினைச்சானா முடியாது. அவன் அந்த நிலைமைக்கு வரணும்னு தான் தேவன் காத்து கொண்டிருந்தார் 25 வருஷம். ஏன்னா அவனுடைய சரீரம் செத்து போச்சு, அவன் கிழவனா இருக்கிறான். சாராளுடைய கர்ப்பம் மரித்ததா இருக்கிறது, அவள் கிழவியா இருக்கிறாள். 2 பேரும் அப்படிதான் கிண்டல் பண்றாங்க. அவர் வார்த்தையை கொடுக்கும் பொழுது தேவனுக்கு முன்பாக ஆபிரகாம் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் கிழவனா இருக்கிறேன், என்னால் முடியுமா? உமக்கு முன்பாக இஸ்மவேல் பிழைப்பானாக அப்படின்னு சொல்றார். சாராள் கிட்டேயும் பாருங்க, தேவ தூதர்கள் சொல்லும் பொழுது உற்பவ காலத்திலே உனக்கு ஒரு குமாரன் இருப்பார் என்று சாராளுக்கு சொல்லப்படும் பொழுது அவள் சொல்றா, நான் கிழவியா இருக்கிறேன், இது எப்படி உண்டாகும்? எங்களுக்கு எப்படி இன்பம் உண்டாகும்? பாருங்க, சரீர முயற்சி, கிறிஸ்தவத்துல சரீர முயற்சி, சரீர பிரகாரமா எதனா நீங்க பண்ணணும் என்றால் தேவன்கிட்ட இருந்து ஒரு காரியமும் நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதுதான் நாங்க காண்பிக்க விரும்புகிறோம். விசுவாசத்தின் மூலியமாக தான் நம்ம எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். அப்போ ஆபிரகாம் எப்படி ஈசாக்கை பெற்றுக்கொள்கிறார்? கிருபையினால, தேவன் கொடுத்த வார்த்தையினால விசுவாசத்தை கொண்டு அவர் அந்த ஈசாக்கை பெற்றுக்கொள்கிறார். அப்ப சரீர முயற்சினால் எதுவும் பண்ண முடியாது.
ஆண்டவரே சொல்றாரு, நீ கிழவியா இருக்கிற. ஆமா, அவங்க சரீர முயற்சினால் என்றாங்க, ஆனா அவர்கள் விசுவாசிக்கிறாங்க. ரோமர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், ரோமர் எழுதின நிருபம் 4:17, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தின என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நமக்கு எல்லோரும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவனா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமா நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். பாருங்க, சரீரம் செத்து போச்சு. சாராள் சொல்றாங்க, நான் கிழவியா இருக்கிறேன், கர்ப்பம் செத்து போச்சு அப்படின்னு. ஆனா 20ஆம் அதிகாரத்தில் அபிமெலேக்கு என்ற ஒரு ராஜா சாராளை திருமணம் செய்து கொள்ளும்படி கொண்டு போயிறாரு. இந்த சாட்சி எப்படிப்பட்ட சாட்சியா இருக்கு பாருங்க. 17ஆம் ஆதியாகமும் 17ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் கிழவனா இருக்கிறேன் அப்படின்னு. 18ஆம் அதிகாரத்தில் சாராள் சொல்லுகிறாங்க, நான் கிழவியா இருக்கிறேன், எங்களுக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ, எங்களுக்கு இப்படி பிள்ளை பிறக்காது அப்படின்னு. அப்போ கிழவி கிழவன் அப்படி இருக்கிறாங்க இல்லையா? அப்போ 20ஆம் அதிகாரத்தில் அபிமெலேக்கு ராஜா சாராளை எப்படி கொண்டு போக முடியும்? ஏன்னா வார்த்தை சரீரத்தை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. நான் சொல்லல, வேதத்திலே சொல்லப்படுது. ஆபிரகாமே ஒத்துக்கொள்ளுகிறார், நான் தாத்தாவா இருக்கேன் அப்படின்னு. சாராள் சொல்றாங்க, நான் பாட்டியா இருக்கேன். பாட்டிக்கு எப்படி இன்பம் உண்டாயிருக்கும்? அவங்களே சொல்றாங்க, எனக்கு எப்படி இன்பம் உண்டாயிருக்கும்? ஆனா 20ஆம் அதிகாரத்தில் இந்த பாட்டியை தான் அபிமெலேக்கு தூக்கிட்டு போயிடுறாரு. அது ஒண்ணுமே புரியல. என்னடான்னு பார்த்தா வார்த்தை அவர்களை சரீர பலனை கொண்டு வந்தது. ஆமென். அதுக்குத்தான் தேவன் காத்து கொண்டிருந்தார் 25 வருஷமா. ஏன்னா வார்த்தையின் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும். பாருங்க, நான் எப்படி வளர்ந்தேன் என்றால், ஒரு பியூர் பெந்தேகோஸ்த பின்னிலிருந்து வந்தேன். வடிகட்டி சுத்தமாக அப்படியே பிழிஞ்சி அந்த மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவேன். அப்படி தான் வளர்ந்தேன். அங்கே ரிதம் பேட்லாம் வாசிப்பேன் பாருங்க. நான் அப்போது சரீர முயற்சி ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப வேர்த்து ஊற்றும். ஏன்னா அப்படிப்பட்ட பாட்டு வல்லமை உண்டு உண்டு அப்படின்னு. நான் ரிதம் பேடை வாசித்து எனக்கு வல்லமை போயிடும், வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுவேன். ஆமாம், அது உண்மை. ஏன்னா அவர்கள் ஏதோ ஒன்று சரீர முயற்சியில் பண்ண பார்க்குறாங்க. அப்படியே ஆவியானவர் ஊன் கத்தி வேர்த்து ஊற்றி அப்படியே கட்சி பெற்று தொடச்சி நிம்மதியாக இருக்கும் அப்பா அப்படின்னு. எனக்கு தான் தெரியும் எவ்வளோ கை வலிக்கும் அந்த பாட்டுக்கு வாச்சு. நான் சொல்கிறேன், இப்போ வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வருவேன். ஏனென்றால் வல்லமை உண்டு உண்டுன்னு எனக்கு வல்லமை போயிடுச்சு. அவர்கள் சரீர பிரகாரமாக வல்லமையை தேடுறார்கள், அது முடியாத காரியம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், வார்த்தை கொண்டு ஆளுகை செய். இதை தான் பெந்தேகோஸ்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நான் அங்கிருந்து வந்ததுனால எனக்கு தெரியும் பாருங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இது வார்த்தை போதிக்கிற சபை. இங்கே ரிதம் பேட வாசிக்கிறனால கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை பாடலாக பாடுகிறார்கள். அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்திருக்கிறார் அதன் அடிப்படையில் பாடும் பொழுது பலன் அங்கிருந்து வருகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் உள்ளேருந்து வரும் பொழுது ஆராதனையை நல்லா என்ஜாய் பண்ண முடியுது. சில சபைகளெல்லாம் போன ஆராதனையை என்ஜாய் பண்ண முடியாது, அப்படியே உம்முன்னு உருன்னு இருப்பாங்க. சில சபைகளில் ஜனங்க வரத்துக்காக ஆராதனை பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், அதனால சொல்றேன். அப்போ சரீர முயற்சினால நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, தேவன் விரும்பிதான். அப்போ இந்த ஆபிரகாம் எப்படி பிள்ளையை பெற்றுக்கொண்டார் என்றால், அங்க ஒரு காரியம் நடக்கிறது.
என்ன நடக்குது என்றால் ஆபிராம் என்ற பெயரை ஆபரகாம் என்று மாற்றுகிறார். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். என்னன்னா கிறிஸ்துவுக்குள்ள அவனுடைய அடையாளத்தை தேவன் மாற்றுகிறார். நான் சொன்னேன் இல்லையா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது இல்லையா. அதை என்ன பண்ணுறார் என்றால் இந்த கிறிஸ்துவுக்குள்ளதான் இந்த ஈசாக்கை பெற்றுக்கொண்டார். யாவே, அந்த யா இருக்கு பத்தியா, அந்த யாவை தான் எடுத்து ஆபிரகாம் என்ற நடுவில் வச்சுட்டாரு. AH அப்படின்னு, ஆபிரகாம் அப்படின்னு. இப்போ எப்படி இந்த பிள்ளையை பெற்றார், எப்படி சரீரத்தில் அந்த சுகம் எப்படி உண்டாச்சு என்றால் மீட்பினுடைய ஒரு முன்ருசி தான் ஆபிரகாம் அங்கே விசுவாசத்தினால பெற்றுக்கொண்டான். அதனுடைய காரியம் தான் இந்த விருத்த சேதனம். இந்த ஞானஸ்தானம் இப்போ நம்ம பண்ணுறபடியா கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஞானஸ்தானம் பண்ணுகிறோம். அதை தான் அவர்கள் விருத்த சேதனம் என்று தன் சரீரத்தில் நுனித்தோலை கட் பண்ணாங்க. என்ன, அவர்கள் விசுவாசித்தி சந்ததி, வார்த்தை நம்புகிறார்கள். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை வார்த்தை கொண்டு ஆளுகை செய்ய வேண்டும் தேவன் விரும்புகிறார். இயேசுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. இருதயம் பாருங்க ஒரு நல்ல நிலமா இருக்கு. அந்த நிலத்துல தேவனுடைய வார்த்தையை விதைக்கும் பொழுது 30, 60, 100 பலன் தருகிறதா இருக்கிறது. அப்போ நம்ம சரீர முயற்சி எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நீங்கள் நம்ம விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் இந்த புதிய உடன்படிக்கையிலும் இயேசு வார்த்தைக்கு உட்பட்டு தான் வருகிறார். மரியாள் எப்படி கர்ப்பம் தரித்தார் என்றால் பரிசுத்த ஆவியினால கர்ப்பம் தரிக்கிறார். அது எப்படி அவர்கள் உண்டாகுது என்றால் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட இயேசு எப்படி வார்த்தையின் மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் பலனை அவர்கள் அடைந்தார்கள். இயேசுவே வார்த்தைக்குள்ளாக உட்பட்டு தான் இந்த பூமிக்குள்ள வருகிறார். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளான ஆசீர்வாதங்களை, கிறிஸ்துவுக்குள்ளான இந்த வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் எப்படி நம்ம அதிகாரம் செலுத்த முடியும் என்றால் வார்த்தையின் மூலியமாக தான் அதிகாரம் செலுத்த முடியும். அப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த கிறிஸ்தவ ஜீவியம் வார்த்தை கொண்டு ஆளுகை செய்ய வேண்டும். தேவனிடத்திலிருந்து நம்ம ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வார்த்தை ரொம்ப முக்கியம், அதிகாரம் ரொம்ப முக்கியம். அதை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளெல்லாம் வைத்தியலுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவரோடு கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்கள் என்றார். இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு. பாருங்க, இந்த இடத்துல பார்க்கிறோம் 12 வருஷமாய் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, சரீரத்தில் வியாதி இருக்கு. இயேசு பற்றி அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். மருத்துவர்களால் எல்லாமே என்னென்ன செய்ய முடியுமோ, மருத்துவர்களுக்கு என்னவெல்லாம் செலவிடப்பட முடியுமோ தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் விற்று செலவழித்தும் அவர்கள் குணம் அடையாதபடி அப்படி அந்த சூழ்நிலை இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் இயேசு பற்றி கேள்விப்படும் பொழுது அவங்க சொல்றாங்க, அவருடைய கோட், அந்த கோட்டு ஓரத்தை தொட்டா நான் சுகம் ஆயிடுவேன். ஆனால் இந்த இடத்துல அதை பற்றி சொல்லப்படலை. அவங்க இங்கே என்ன நடந்தது என்றால் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய ஓரத்தை தொட்டு சுகம் அடைந்தார். ஆனால் இயேசு சொல்லுகிறார் 46ஆம் வசனம், அதற்கு இயேசு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். இயேசுக்குள்ளிருந்து வல்லமை புறப்பட்டிருக்கு. ஆனால் இவர் அறிந்து கொள்ளுகிறார். அவர் கேட்கிறார், என்னை தொட்டது யார்? திரளான ஜனக்கூட்டம் இருக்கு. பேதுரு சொல்றார், ஆண்டவரே, திரளான ஜனக்கூட்டம் நெருக்குகிறார்கள், என்னை தொட்டது யார்? இது நியாயமா? நீ சொல்லுங்க, எவ்வளவு பேர் நெருக்கி என்னை தொடுறாங்க, நீ கேட்கிறீர்? அது இயேசு சொல்றார், இல்லை இல்லை, எனக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டிருக்கு.
அப்போ இங்க ஒரு காரியம் நடந்திருக்கிறது. இயேசுக்குள்ளிருந்து வல்லமை புறப்பட செய்த காரியம் என்ன அப்படின்ற பார்த்தால் வார்த்தை. ஆனா இங்க சொல்லப்படல. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது 5ஆம் அதிகாரம். இங்க இயேசு சொல்றாரு இல்லையா லூக்கால, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அந்த வல்லமை எப்படி அவருக்குள்ளிருந்து புறப்பட செய்தது? வார்த்தை. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அதே சம்பவம் தான் நான் வாசிக்கிறேன். அப்போது 12 வருஷமாய் பெரும் பாடல் ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவர்கள் எல்லாம் செலவழிந்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, பாருங்களா, கேள்விப்பட்டு. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். முதல்ல கேள்விப்படுறாங்க. இப்போ கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, மத்தேயுல சொல்லப்படுகிறது இங்கே என்று சொல்லலையா, அவருடைய இருதயத்தில் சொல்லப்பட்டு வராங்க. நான் இயேசுவை எப்படியாச்சும் தொட்டு சுகமாயிடுவேன் என்று தன் இருதயத்தில் சொல்லி கொண்டு இயேசு தொடுறாங்க. அப்போ இயேசுக்குள்ளிருந்து வல்லமை புறப்படுகிறது. எப்படி புறப்படுகிறது என்றால் வார்த்தையினால் அவர்கள் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். சொன்ன இல்லையா, வார்த்தை ஆளுகை. ஆனால் இன்னைக்கு பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் வார்த்தையை மட்டும் தெரிந்து கொள்றாங்க. நான் சுகமாக இருக்கிறேன், நான் இதை பண்ணுறேன். இல்லை, ஆளுகைக்குள்ளாக வர வேண்டும். நான் சுகமாய் இருக்கிறேன் என்பதை நீங்கள் சுகமாய் தான் இருக்க வேண்டும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்ற வார்த்தையை சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்றுதான் ஆளுகை. நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும். பாருங்க, 12 வருஷமா பெரும் பாடு இந்த ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையில சுகத்தை எப்படி பெற்றுக் கொள்ளுகிறார் என்றால் வார்த்தையின் மூலியமாக. வார்த்தை பயன்படுத்தணும். பாருங்க, இன்னைக்கு கல்வாரி சிலுவையில ஏராளமான நன்மைகள் தேவன் உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிறார் என்றால் அதை வார்த்தையினால் நம்ம சுதந்திரித்து கொள்ள இல்லை என்றால் நம்ம அனுபவிக்கவே முடியாது. இது கிறிஸ்தவத்தில் இது உண்மை. இது அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தாலும் சரி ஒரு தலைமுறை வனாந்திரத்தில் 40 வருஷம் செத்து மடிந்தது. ஏனென்றால் ஆபிரகாம் கிட்டே சொல்லிட்டார், உடன்படிக்கை பண்ணிட்டார், நான் உங்களுக்கு அந்த கானான் தேசத்தை கொடுக்க போறேன், இல்லை கொடுத்தேன் அப்படின்று. இப்போ வார்த்தை அவர்கள் நம்பவில்லை. அந்த கொடுத்தேன் என்ற வார்த்தையை அவருடைய இருதயத்தில் வைக்கவில்லை, பேசவில்லை, அதை விசுவாசிக்கவில்லை. ஆகையால் அவர்கள் மடிந்தார்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியம் கிறிஸ்தவத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. 40 வருஷமானாலும் சரி, 25 வருஷமானாலும் சரி, 12 வருஷமானாலும் சரி, நீங்கள் வார்த்தையை நம்பவில்லை என்றால், வார்த்தை இருதயத்தில் வைக்கவில்லை என்றால் கிறிஸ்துவுக்குள்ளான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறவே முடியாது, அனுபவிக்கவே முடியாது. வனாந்திரத்தில் அவர்கள் செத்து மடிந்தால் ஒரு தலைமுறை. ஏனென்றால் அவர்களுக்கு தேசத்தை கொடுத்தேன் என்றதை நம்ப முடியல. அவர்கள் வார்த்தையை பேசல, இருதயத்தில் வைக்கல, விசுவாசிக்கல. அப்போ லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்த்தோம் என்னன்னா, அவருக்குள்ளிருந்து வல்லமை புறப்பட்டது என்றால் அந்த வல்லமை எப்படி புறப்பட செய்தது? இன்னைக்கும் நமக்கு இயேசுக்குள்ளாக வல்லம் இருக்கிற அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கொண்டு வரணும் என்றால் வார்த்தை கொண்டு தான் நம்ம ஆளுகை செய்ய வேண்டும். உங்களுடைய இருதயத்தில் அதை வையுங்கள், வார்த்தை கொண்டு செயல்படுத்துங்கள். அப்போ மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 29. உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததே அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். பாருங்க, வார்த்தை கொண்டு ஆளுகை செய்யும் பொழுது டாக்டர்லாம் சொல்லியிருப்பாங்க, குணப்படுத்த முடியாது, பிள்ளை பெற முடியாது, இல்லை இத்தனை வருஷமா பிள்ளையே இல்லை. ஆபிரகாம் கூட பிள்ளை தான் இல்லை, சரீரத்தில் இல்லை தான். ஆனால் தேவன் வார்த்தையில சொல்லிவிட்டார். அது இருதயத்தில் வைக்க வேண்டும். பாருங்க, வைத்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். நீங்கள் ஆளுகை செய்ய பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் வானத்தையும் பூமியும் உடைய தேவனுடைய பிள்ளைகள். அவர் ராஜாவா இருக்கிறார், நீங்கள் பிள்ளைகளா இருக்கிறீர்கள். சகலமும் அவர் கீழே இருக்கிறது, அவருக்குள்ள இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்துக்குள்ளா இருக்கிறார். நீங்கள் அப்ப ஆளுகை செய்ய முடியும். நீங்கள் ஆள பிறந்திருக்கிறீர்கள். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவத்துல இந்த ஆளுகை சொன்னல, நான் என்ன பிரதர், என்னால் முடியுமா, ஏதோ சின்ன துரும்பு சின்ன தூசி, பாஸ்டே சொல்ற அடியேன் நான் ஜெபிக்கிறேன்.
தேவன் சரீரத்தை கொடுத்து, உயிரை கொடுத்து, ரத்தத்தை சிந்தி, ஜீவனை கொடுத்து பிதாவுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? அடியேன் அடியேன். நீங்க அடியேன் இல்லை, நீங்கள் பிள்ளைகள், நீங்கள் ஆள பிறந்திருக்கிறீர்கள். அப்ப நீங்க தூசி இல்ல, துரும்பு இல்ல, புழு இல்ல, பூச்சி இல்ல, அப்படிதான் நம்புறாங்க நிறைய பேர். அதனால தான் அவரோட வாழ்க்கை அப்படியே இருக்குது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்துக்குள்ள இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருந்தால் அப்படிதான் பேச முடியும். இருதயத்துக்குள்ளாக உங்களை குறித்து ஒரு நல்ல படத்தை வையுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் சுகமாக இருக்கிறீர்கள், நீங்கள் நல்ல ஒரு வீடை வாங்குறீர்கள், நல்ல ஒரு காரை வாங்குறீர்கள். இல்லை பிரதர் அதெல்லாம் முடியாதுன்னா சைக்கிளாச்சும் வாங்க, ஏதாவது ஒன்று வாங்கணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். ஆமென். சைலண்டா இருக்கிறத பார்த்தா நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாத்திய பிரசங்கம் பண்ணாலே சைலண்டாரி, அடைப்பார் ஒடிப்பார், பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன் அப்படின்னா அதுக்கு ஆமேன். ஆனால் தேவன் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் யாரையும் தண்டிக்கணும்னு விரும்பல. ஆனால் அவர் அப்படி நினைக்கிறாங்க. ஐயோ அவர் பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் அடிச்சிட்டாருங்க, ஓடிச்சிட்டாருங்க, அவர் தண்டிச்சிட்டாருங்க. இல்லைங்க, அது எல்லாம் ஒரு நன்மைக்கு தான். அவர் ஒரு தகப்பனாக இருக்கிறதுனால சிக்ஷிக்கிறார். பாருங்க, எனக்கு ஒரு சரீர பிரகாரமாக ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார், இந்த பூமிக்குரிய தகப்பன் இருக்கிறார், நல்ல தகப்பன் தான். நான் 6th படிக்கும் பொழுது, அன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். நான் 6th படிக்கும் பொழுது நான் குளிச்சுட்டு வரேன், அவர் ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டு இருந்தார் பாருங்க. அப்போ செய்யும் பொழுது நான் அவர் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், சரீர பிரகாரமான தகப்பன். அப்போ டிஸ்டர்ப் பண்ணும்போது அவர் என்ன திறமை பண்ணார், 2 காலை பிடிச்சி சூட்டி அடித்தார். பீரோவில் அடித்து விழுந்தேன். அன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், சரீர பிரகாரமான தகப்பன் தான். ஆனால் ஏதோ நான் ஒரு காரியத்தை பண்ணும் பொழுது அவருக்கு எங்கேருந்து கோபம் வந்ததுன்னே தெரியல, அப்படி என்னை பிடிச்சி தூக்கி அடித்தார். ஆனால் ஒரு 10 நிமிஷத்துலேயே என்கிட்ட அழுது, தெரியாமல் பண்ணிட்டேன்பா அப்படின்னாரு. பாருங்க, சரீர பிரகாரமான தகப்பனே சில டைமில் கோவப்படும் பொழுது, வானத்தையும் பூமியும் உடைய தகப்பன் அவருக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது சில காரியங்களை செய்ய தான் செய்கிறாரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதெல்லாம் ரொம்ப நல்லது. அவர் ரொம்ப நல்லவர் என்பதை அவர் காண்பிக்க விரும்புகிறார். பாருங்க, சீனாய் மலையில் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தை கொடுத்த பிறகு ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று மோசேக்கு கட்டளையிடுகிறார். ஏன் நியாயப்பிரமாணம் எதற்கு கொடுக்கப்படுகிறது என்றால், பாவம் அவருடைய இருதயத்தில் இருக்கிறது என்பதை காண்பிக்க பொருட்டு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது, அவர்கள் செய்யும்படி இல்லை. ஸோ அப்போ பாவம் இருக்கிறது. அப்போ இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படி என்ன செய்ய வேண்டும்? அதற்கு தான் ஆசரிப்பு கூடாரத்தை அங்கே செய்ய சொல்றார். ஏனென்றால் அந்த இடத்துல பலியிடப்பட வேண்டும், ஆசாரியர்கள் உருவாக்கப்பட வேண்டும். எல்லாம் தேவன் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஏனென்றால் அதெல்லாம் நிழலாட்டமாக இருக்குது, பாவம் மன்னிக்கப்படப்படுது. பழைய ஏற்பாட்டில் பாவம் எல்லாம் மூடப்பட்டது, ஆனால் இப்போ மூடப்படல, நம்மை விட்டு நீக்கி இருக்கிறார். கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு அற்புதமான ஒரு ஜீவியம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திலும் தேவன் கூட்டு வந்து, அந்த தேசம் எப்படிப்பட்டது அவர் சாட்சி கொடுக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். அதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் தேவன் விரும்புகிறார். ஏதோ இந்த பூமியில் வாழ்ந்தோம், குடும்பம் இருக்குது, சம்பாதிச்சோம், கல்யாணம் பண்ணோம், ஏதோ அவங்களுக்கு ஏதோ செஞ்சோம் அப்படின்னு போன இல்லை. நீங்கள் நன்றாய் வாழ்ந்திருக்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாக இருக்கும்படி அவர் அப்படி விரும்புகிறார். அந்த 1000 மடங்கு வந்த பிறகு அந்த நிலைமையில் இல்லை, அந்த 1000 மடங்கு வந்தாலும் அந்த 1000 மடங்கிலிருந்து நீங்கள் சொல்ல வேண்டும், இன்னொரு 1000 மடங்கு தேவனை ஆசீர்வதிப்பார் என்று. அந்த மனப்பான்மை உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்போ வார்த்தை கொண்டு நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும். மறுபடியும் நான் அதான் சொல்றேன், இந்த வார்த்தை மரித்தவனு கூட எழுப்ப முடியும். அப்போ இன்றைக்கு நம்முடைய சரீரத்தில் சில காரியங்கள் மரித்திருக்கலாம், வியாதிப்பட்டிருக்கலாம், குடும்பத்தில் உறவு மரித்து போயிருக்கலாம், இல்லை இது குணப்பட முடியாது, அவ்வளோதான், இது போய் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு தான் அப்படிலாம் நினச்சிருக்கலாம்.
ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனத்தும் நான் சொல்லியிருக்கிறேன். வார்த்தை கொண்டு நம்ம ஆளுகை செய்ய முடியும். நம்ம நினைக்கலாம் சரீரத்தில் இது மரித்த நிலையில் இருக்கலாம். இந்த நிலை தான் கடைசி, அவ்வளோதான், டாக்டர் சொல்லியாச்சு, பிள்ளை பெற முடியாது, இத்தனை வருஷமாக ஆச்சு, கல்யாணம் ஆகி எங்களுக்கு எதுவுமே இல்லை, பணம் இல்லை, எல்லாம் அந்த சரீர முயற்சி இல்லை, மரித்த நிலையில கூட இருக்கலாம். ஆனால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்பொழுது அதை நம்ம உயிர்ப்பிக்கப்பட முடியும். அதை இயேசு செய்து காண்பிக்கிறார் பாருங்க. இயேசு எப்படி அதை செய்து காண்பிக்கிறார் என்றால் வார்த்தையின் மூலியமாக தான் செய்து காண்பிக்கிறார். அவர் ஏதோ மேஜிக் பண்ணல, ஏதோ காத்து ஊதலை, கையை வச்சு அப்படி இப்படின்னு எதுவும் பண்ணல. அங்கே வார்த்தையை உபயோகிக்கிறார். பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மறுநாளிலே அவர் ஞாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடைய கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். பாருங்க, மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ண, அதாவது தகனம் பண்ணுறதுக்கு சுடுகாட்டுக்கு கொண்டு வராங்க. தேவன் அந்த மரித்து போனவனையும் அடக்கம் பண்ண போனவனையும் பார்த்து, அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாக இருந்தான், அவளோ கைம்பெண்ணாக இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். இயேசு கிட்ட இருந்த வல்லமை புறப்பட்டதை நம்ம பெரும் பாடுள்ள ஸ்திரீ நிமித்தம் பார்த்தோம். அங்கே எப்படி வல்லமை புறப்பட்டது? அங்கே அந்த ஸ்திரீ தன் இருதயத்தில் வார்த்தையை சொல்லி கொண்டு வருகிறார்கள். என்னென்ன, நான் அவரை தொட்டால் நான் சுகமாவேன் என்று தன்னுடைய இருதயத்தில் சொல்லி கொண்டு அந்த சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ இந்த இடத்துல இயேசு தொட்ட உடனே சுகம் ஆயிருக்கலாம். அவர்கிட்ட அப்படிப்பட்ட வல்லம் இருக்கு. இவர் சர்வ ஞானி. இவர் மூலியமாக தான் இந்த உலகம் எல்லாம் உண்டானது. இவர் வார்த்தையின் தேவன், வார்த்தை தான் இயேசு. அப்போ இவர் அந்த பாடையை தொட்ட உடனே அவன் எழுந்திருக்கலாம். ஆனால் அது பண்ணல பாருங்க. அவர் என்ன பண்ணார் என்றால், கிட்ட லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கிட்ட பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்போது அவர், வாலிபனே எழுந்திரு என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். பாருங்க, வார்த்தையின் தேவன் வார்த்தையை தான் பேசுகிறார். ஏனென்றால் அவர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான ஒரு நன்மையான ஜீவியம். அந்த ஜீவியத்தை எப்படி நம்ம அனுபவிக்க முடியும் என்றால், வார்த்தையின் மூலியமாக, வார்த்தையை கொண்டு ஆளுகை செய்கிறதன் மூலியமாக நாம் அதை அனுபவிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அது எந்த சூழ்நிலையானா இருக்கலாம், மரித்த நிலையில் இருக்கலாம், டாக்டர் சொல்லியிருக்கலாம், இல்லை முடியவே முடியாதுன்னு இருக்கலாம், கடைசி ஸ்டேஜ் சொல்லியிருக்கலாம், 10% சொல்லியிருக்கலாம், 50% சொல்லியிருக்கலாம். ஆனால் அது உண்மை கிடையாது. நீங்கள் சரீரத்தில் வியாதியை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அப்போ கண்டதை பார்த்துட்டு சில காரியங்களை செய்யக்கூடாது. வார்த்தைக்கு நேரம் வர வேண்டும். பாருங்க, தேவனால ஒரே நாள்ல எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்க முடியும். அவரால் முடியும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ அவரால் சிருஷ்டிக்க முடியும். அவர் ஒவ்வொரு நாளும் காரியத்தை சிருஷ்டித்து கொண்டே வந்தார். முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள், ஒவ்வொரு நாளும் அவர் வார்த்தையை பேசுகிறவராக இருக்கிறார். அப்போ எதை காண்பிக்கிறது? ஒவ்வொரு நாளும் நீங்கள் வார்த்தையை பேச வேண்டும், வார்த்தையை தியானிக்க வேண்டும். அவருக்குள்ளிருந்து நம்ம வந்திருக்கிறோம். அவருடைய ஆளுகை உயிர் மூச்சு நம்ம பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த ஜீவன் உடையவர்களாக இருக்கிறீர்கள். நாம் கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து தேவனுடையவராக இருக்கிறார். நம்ம இந்த பூமியில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஆனால் இந்த பூமிக்குரியவே விஷயத்தை நீங்கள் சிந்திக்காதீர்கள். மேலானவையில் நாடுங்கள். ஏனென்றால் அங்கே நம்மளை தேவன் உட்கார வைத்திருக்கிறார். அவருடைய வலது பாரிசத்தில் கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். அப்போ நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் நீங்கள் வார்த்தையை பயன்படுத்துங்கள். மரித்தவன் என்ன பண்ணான்னா எழுந்து உட்கார்ந்துட்டான். எப்படி? வாலிபனே எழுந்திரு என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். அங்கு இருந்தவர்கள் இந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியல. வார்த்தையின் தேவன் வந்து வார்த்தையின் மூலியமாக அவனுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். மறுபடியும் தேவன் அந்த ஏதேன் என்னும் வாழ்க்கைக்குத்தான் அழைத்து கொண்டு வருகிறார். எப்படி ஏதேன் அப்படின்னா என்னன்னா, வார்த்தைக்குள்ளாக ஆளுகை செய்ய வேண்டும். நீங்கள் ஏதாவது காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் வார்த்தை கொண்டு தான் நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும். மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள். ஆதாம் பாருங்க, தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து சகல விருட்சத்தின் கனியை நீ புசிக்கலாம். சகலன்னா எல்லாமே, ஆனா ஒரே ஒரு கனியை மட்டும் நீ புசிக்க கூடாது. நன்மை தீமை அறியத்தக்க. ஆனா அவன் பாருங்க, அவனுக்கு எல்லா விதத்திலையும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அவன் ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டான் என்றால் உபத்திரவத்தை தெரிந்து கொண்டான். அந்த தீமை அறிந்து கொள்வது என்பது எதை காண்பிக்கிறது? உபத்திரவத்தை அவன் சாப்பிடுகிறான். அந்த உபத்திரவத்தை அவன் சாப்பிடும் பொழுது வார்த்தை ஆளுகை வேற மாதிரி போகிறது. அது அவனால தான் கொண்டு வரப்பட்டது. ஒரு மனுஷனால மரணமும் பாவம் மூலமாக மரணம் உண்டானது. எப்படி? அவன் சாப்பிட்டதுனால, அந்த தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிட்டதுனால அவனுக்குள்ள உபத்திரம் தோன்றி அந்த உபத்திரவத்தை வார்த்தையினால அவன் ஆளுகை செய்து விட்டான். பிரச்சனை அங்கே தான். ஏன்னா பிசாசு அவனுக்கு ராஜாவாயிட்டான், பிசாசு அவனுக்கு தகப்பனாயிட்டான். பிசாசு சொல்லுகிற வேலை சொல்லும் பொழுது அந்த ஆளுகைக்கு அவன் உட்படுத்தி விட்டான். அதனால தான் தீமைகள், வியாதிகள், குறைவு, மரண பயம், மரணங்கள், இதெல்லாம் தேவன் விரும்பவே இல்லை ஒரு காலமும். அப்ப கிறிஸ்தவ ஜீவியத்தில் தேவன் விரும்புகிற வாழ்க்கையை நீங்கள் தாராளமாய் வாழ்ந்து காட்ட முடியும். அதற்கு நீங்கள் முதல் விரும்ப வேண்டும். நம்ம விரும்பவே முடியல என்றால் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டவே முடியாது. அப்போ உங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவை இருக்கோ அதை நீங்கள் விரும்ப வேண்டும். எப்படி என்றால் கிறிஸ்துவுக்குள்ள நாம் இருக்கிறோம். கொலைசேருக்கு எழுதின நிருபம் நான் வாசிக்கிறேன். கொலைசேருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். இப்பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கிறிஸ்துக்குள்ள எல்லா விதமான காரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கொலைசேருக்கு எழுதின நிருபம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் உட்படுத்தினோருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதிரசமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதவைகளுமாகிய சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தரங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கிறது. அப்போ எல்லாம் அவருக்குள்ள நிலைத்திருக்கிறது. அந்த தேவன் உங்களுடைய இருதயத்தில் இப்போ இருக்கிறார். அப்போ வாழ்க்கையை நம்ம இன்னைக்கு எப்படி வாழ்ந்து காட்ட முடியும்? யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15:7 சொல்லப்படுகிறது, என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தாள். ஆத்துக்கொள்ளுங்க. அப்போ கிறிஸ்துவ ஜீவியத்தில் என்ன ஒரு முதன்மைக்கு தேவன் நடத்தி கொடுக்கிறார் என்றால் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. அப்போ பாருங்க,
இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன கேட்கறதுனே தெரியல. அதுதான் பிரச்சனை. அப்போ நீங்க கேட்கணும், என்ன கேட்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் விரும்ப வேண்டும். என்னன்னா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஆணித்தரமாய் நம்ப வேண்டும். என்னவோ கேட்கிறோம் பாருங்க. நம்ம கண்கள் மாம்ச கண்களா இருக்கிறதுனால இந்த மாம்சத்துக்குரியவைகளே ஆசைப்படுகிறது, இருக்கிறதையே பேசுகிறது. ஆனா ஆபிரகாம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவனுக்கு முன்பாக எப்படி நீதிமானாக்கப்பட்டான்? அப்ப தேவன் எப்படி அழைக்கிறார்? இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன். அப்போ உங்களுக்கு இன்னைக்கு சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும், செல்வ செழிப்பு வேணும், கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வேணும், குடும்பம் தலை தொங்க வேண்டும், பொருளாதார ரீதியில் நீங்கள் வெற்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னவென்றால், நீங்கள் வார்த்தையை கொண்டு நீங்கள் அதை அழைக்க வேண்டும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுவது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ வார்த்தை நிலைத்திருப்பது மிக 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 அவசியம். ஏன்னா இந்த உலகமே வார்த்தையின் மூலியமாக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் வசனம் 1-2, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. 3ஆம் வசனம், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். பாருங்க, தேவனுக்கே ஒரு காரியம் தேவைப்பட்டது இந்த உலகத்தை உண்டாக்கணும். என்னன்னா வார்த்தை. விசுவாசத்தின் மூலியமாக நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்க இந்த பார்க்கிற இந்த உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றால் தேவனுடைய வார்த்தை கொண்டு தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் சொல்லுறேன், வார்த்தை கொண்டு நீங்கள் ஆளுகை செய்ய முடியும். உறுதியாக சொல்றேன். அப்போ இருக்கிறத பேசாதீங்க. அதற்காக தேவன் நம்மளை அழைக்கல. எனக்கு இது வேணும், இருக்கிறத வச்சே கேட்போம் பாரு, ஆண்டவரே எனக்கு இது இல்லை, எது இல்லை, அவருக்கு எல்லாம் தெரியும், நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. அப்போ அவர் சொல்லாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். வார்த்தை வந்தாதான் சரியாய் கேட்க முடியும். பாருங்க, ஏன் நிறைய பேருடைய ஜபம் கேட்கப்பட மாட்டேது என்றால் ஜபத்துல வார்த்தையே இல்லை. கிறிஸ்தவத்துல நிறைய காரியங்கள் இருக்கிறது. உபவாசம் இருக்கு, அதாவது உபவாசம் இருக்கிறது, ஜபம் இருக்கிறது, முழு இரவு ஜபம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனா அது எல்லாம் வார்த்தையின் அடிப்படையில் செய்யப்படுகிறது இல்லை. வார்த்தையின் அடிப்படையில் செய்யப்பட்டால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். அப்போ நீங்கள் விரும்புகிறபடி உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து காட்ட முடியும். விரும்புகிறபடினா எல்லாம் அப்படி எல்லா விருப்பமும் இல்லை, அந்த மாதிரி நினச்சிடக்கூடாது. ஏன்னா அப்படி நினைப்பீங்க, எனக்கு தெரியும். அப்போ என்னென்னவோ இருக்குது, அப்போ இதெல்லாம் விரும்பணுமா அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, அப்படி இல்லை. உங்களுக்கு ஒரே ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். என்னன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அதுதான் உங்களுடைய முதல் விருப்பமாக இருக்கணும். அப்போ அந்த ராஜ்யத்தை தேடும் பொழுது தேவன் என்ன பண்ணுகிறார் என்றால் விருப்பத்தை உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அவரே உண்டாக்குவார் விருப்பத்தை. என்னன்னா, நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும், உங்ககிட்ட பணம் இருக்க வேண்டும், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஊழியத்திற்கு நீங்கள் பணத்தை கொடுக்க வேண்டும், 1000 பேரை படிக்க வைக்க முடியும். இதுக்கெல்லாம் ஆமேன்னு சொல்லலாம் தாராளமா. ஆமா, அப்பதான் உண்டாகும். உங்களால முடியுங்க. உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் நாம் தேவனுக்குள்ளா இருக்கிறோம். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் உலகத்தார்கள் பயன்படுத்தி இந்த வார்த்தைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன்,
24 மணி நேரம் அது பொய், அது நினைக்கவே முடியாது. ஏன்னா மனுஷன் தூங்குறான் 8 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்குறான். அப்புறம் எப்படி 24 மணி நேரம் உண்டிய நினைக்க முடியும்? இப்படிப்பட்டு கேட்டு கேட்டு, ஆனால் தேவன் சொல்லுகிறதை அவர்கள் அப்படி எண்ணுகிறார்கள். ஆனால் தேவன் அதை சொன்னது மட்டுமில்ல, அது செய்து காண்பித்திருக்கிறார். கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டு உயிரை கொடுத்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. இதை நம்ம நம்ப முடியுங்க. என்றால் கிறிஸ்தவத்தில் சாட்சி சொல்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நான் சாட்சி சொல்றேங்க, நான் சாட்சி சொல்றேங்க, எனக்கு தேவன் இதை செய்தார் அதை செய்தார். இயேசு அதை சொல்லலை, சாட்சி சொல்லலை, சாட்சியா இருங்கள் என்று சொன்னார். எப்படி சாட்சியா இருக்க முடியும்? நீங்கள் ஒரு நல்ல ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து காட்டத்தான் சாட்சியா இருக்க முடியும். நீங்கள் நல்ல நிலங்களை வாங்கி வீடு கட்டும்போது தான் நீங்கள் சாட்சியா இருக்க முடியும். மறுபடியும் நான் சாட்சி சொல்றேன் அப்படின்னா அப்போ நீங்க இன்னைக்கு ஆளுகை செய்கிறீர்களா? அதை யோசிச்சு சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்க, இன்னைக்கு நீங்கள் வார்த்தையின் மூலியமாக ஆளுகை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த விருப்பத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, அது ரொம்ப நல்லது. அப்போ இந்த வார்த்தை என்ன பண்ணுங்கள், உங்களுடைய இருதயத்தில் விதையுங்கள். ஏனென்றால் இது ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரமாணமாய் இருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1:11, ஆதியாகமம் 1:11. அப்போது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களை முளைப்பித்து தேவன் அது நல்லது என்று கண்டார். இது ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரமாணம். நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வையுங்கள். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறீர்கள். தேவனுடைய ராஜ்யம் வசனத்தினால செயல்படுகிற காரியமாக இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆவிக்குரிய பிரமாணம், தங்கள் தங்கள் விதையுடைய ஜாதியின்படி அந்த விருட்சங்களை கொண்டு வரும். அப்போ சுகம் என்ற ஒரு ஜாதி இருக்கு, விதை இருக்கு. செழிப்பு என்ற ஜாதி என்ற விதை இருக்கு. ஆசீர்வாதம் என்ற ஜாதி என்ற விதை இருக்கு. முன்னேற்றம் என்ற ஜாதியின் விதை இருக்கு. வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதத்திலும் தேவன் இந்த வார்த்தையில கொடுத்திருக்கிறாருங்க. இந்த வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை எல்லா பகுதிகளிலும் உங்களை விடுதலை ஆக்கும். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா நம்ம முயற்சிக்கணும் பாருங்க, அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ வார்த்தையை கேட்டுட்டு ஒரு காரியத்தை செய்யறான் பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், மத்திய எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். அப்போ ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுதுனா, அறிந்து கொள்ளாத பொழுது, அதை புரிந்து கொள்ளணும். இந்த வார்த்தை எதற்காக இருக்கிறது, இந்த வார்த்தையை வைத்து நான் என்ன பண்ண போறேன் என்பது நீங்கள் முயற்சிக்க வேண்டும். பாருங்க, பிசாசுக்கு வார்த்தை கண்டாலே பயம். அவனுக்கு நல்லா தெரியும் பாருங்க, விசுவாசிகளாகி நீங்கள் வார்த்தையை பிடிச்சிட்டா தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் நல்லா வாழ்ந்து காட்ட முடியும் என்று. அதனால தான் உடனே வந்து அந்த வசனத்தை எடுக்க முயற்சிக்கிறான். அப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டும், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை உணர்ந்து உங்களுடைய இருதயத்தில் விதைக்க வேண்டும். பாருங்க, பைபிளை வச்சுக்கிட்டு உபாசிக்கிறது, இப்படிப்பட்ட கூட்டத்தை எல்லாம் பிசாசு விட்டுருவான். ஏன்னா அவனுக்கு அப்படிப்பட்ட கூட்டம் அவனுக்கு தேவையில்லை. ஊன்னு கத்துற கூட்டம், வேதாமத்தை வந்து தலையணியில அடியில வச்சுட்டு படுக்கிற கூட்டம், இப்படிப்பட்ட பிசாசுக்கு தேவையே இல்லை. அது விரும்பல. எப்பேற்பட்ட கூட்டத்தை வந்து பிசாசு வந்து தொந்தரவு செய்யறான் என்றால், ராஜ்யத்தின் வசனத்தை நீங்கள் உணரும் பொழுது அதை வந்து எடுக்க ட்ரை பண்றான். ஏனென்றால் நீங்கள் வசனத்தை பிடித்திட்டீர்கள் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும், அவனை நீங்கள் மேற்கொள்ள முடியும். அதனால தான் அவன் பயப்படுறான். ஆனா
இன்னைக்கு சுவிசேஷத்தினுடைய அற்புதமான செய்தி என்றால், பிசாசு உங்களை தொட முடியாது. ஏனென்றால் நீங்கள் இயேசுனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள், இயேசு பிதாவினுடைய கரத்தில் இருக்கிறார். ஆமென். நீங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எல்லா விதத்திலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நீங்கள் வேண்ட முடியும். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணாலே தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் பிள்ளைகள். பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் கற்பனையினால் வாழ்ந்தார்கள். கற்பனையை கொடுத்து வேலைக்காரர்களை வாழ்ந்தார்கள். ஆனால் இன்னைக்கு நாம பிள்ளைகளாக இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் கெட்ட குமாரன் தெரியும் இல்லையா? அந்த கெட்ட குமாரன் கதை. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரன் இருக்கிறார்கள். ஒருத்த மூத்தவன், ஒருத்த இளையவன். இளையவன் என்ன பண்றாள், தகப்பனே ஆஸ்திகளில் எனக்கு பாதியை கொடும் என்று ஆஸ்தியை வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போய் துர்மார்க்கனமாக ஜீவனம் பண்ணி அவன் குறைவுப்படும் பொழுது தகப்பனை நினைத்து புத்தி தெளிந்து என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களே பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. அவன் சொல்றான், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் அப்படின்னு. அந்த தகப்பன் அவன் வரும் பொழுதே கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்துட்டு அவனுக்கு பாதரட்சிகளை போடுகிறார்கள், விலையுயர்ந்த ஆடைகளை அணிகிறார்கள், கொழுத்த கன்று அடிக்கிறார்கள். அவர் சொல்றாரு, என் பிள்ளை மரித்தான், இப்போ உயிர்த்தான். உங்களையும் என்னையும் அக்கிரமங்களும் பாவங்களும் மரித்த உங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்திருக்கிறார். அப்போ நீங்க தான் பிள்ளைகளா இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லா விதத்திலும் வாழ்ந்து காட்ட முடியும், சகலத்தையும் நீங்கள் செய்ய முடியும். அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருங்க. அப்போ மூத்தவன் என்ன ஒரே சத்தமா இருக்கு, கீத வாத்தியங்கள்லாம் இருக்குன்னு வரான். வந்து கோச்சிக்கிட்டு நிற்கிறான், நான் வரமாட்டேன் அப்படின்றான். தகப்பன் சொல்றான், பாப்பா அவன் மரிச்சிட்டான்பா, இப்போ உயிர் மறுபடியும் வந்திருக்கிறான். அவன் சொல்றான், நான் ஊழியக்காரனாக இருந்தேன், உன்னுடைய கற்பனைகளை எல்லாவற்றையும் செய்தேன் அல்லவா அப்படின்றான். பிரச்சனை அங்கதான். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் பிள்ளைகள் மட்டும்தான் அதிகாரத்தை செலுத்த முடியும். அவனுக்கு அந்த அறிவு இல்லை, அவன் பிள்ளை தான். ஆனா பிள்ளைன்ற உணர்வு அவனுக்கு வரல, வேலைக்காரன் மென்டாலிட்டி அவனுக்கு இருக்கு. அதனால தன்னுடைய தகப்பனதை சொத்துக்களை அவன் அனுபவிக்க முடியல. ஏன்னா அவன் அந்த வேலைக்கார ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கிறான், அந்த மனப்பான்மையோடு இருக்கிறான், எனக்கு இது போதும், நான் இந்த நிலையில இருக்கிறேன் அப்படின்னு. ஆனா தேவன் கிருபையாய் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார், நீங்கள் அனுபவிக்கும்படி. நான் சொன்னேன் இல்லையா, ஆபிரகாம்னா வேலைக்காரர்கள், அவர்களுக்கே தேவன் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் நல்ல வாழ்க்கையும் அப்பேற்பட்ட பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். அப்போ உங்களை தேவன் எந்த அளவுக்கு நேசிக்கிறார், அன்பு கூறுறார், உங்க மேல எந்த அளவுக்கு நினைக்கிறார் என்பதை நீங்கள் அப்போ இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது, எல்லாம் உங்களுக்குள் இருக்கிறது. வார்த்தையை கொண்டு நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென். நாம் யாரும் எழுந்து நிற்போம், நாம் நன்றி செலுத்துவோம். அப்போ இன்னைக்கு நீங்கள் இங்கிருந்து புறப்படும் பொழுது உங்களுடைய மனப்பான்மை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள், அந்த உணர்வு உங்களுக்குள்ள வரட்டும். குமாரனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார், மற்றவைகளை அருளாதிருப்பது எப்படி? பிசாசு பாருங்க சந்தேகத்தை ஏற்படுத்துகிறான், அவனுக்கு அதான் வேலை. உனக்கு இது வேணும், அது வேணும், உனக்கு இது இல்லை, இது கேளு. இல்லைங்க, உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் பரிபூர்ணமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த உணர்வோடு போங்க. சரீரத்தில் நீங்கள் தேவனுடைய வார்த்தை கொண்டு நீங்கள் ஆளுகை செய்ய முடியும், பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும். அது உங்களால முடியும். சாட்சியா இருங்கள். ஆமென். நம் கண்களை மூடுவோம், நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். பரலோக பிதாவே, குமாரனாகி இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அற்புதமான இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
இந்த காலை வேளையில் உம்முடைய கிருபைக்காக உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபையினாலும் ஆண்டவரே நாங்கள் சத்தியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம், அதற்காக நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் வார்த்தை கொண்டு நாங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். மறுபடியும் எங்களுடைய இருதயத்தை ஏதேன் போல மாற்றியிருக்கிறீர். வார்த்தையை கொண்டு நாங்கள் ஆளுகை செய்ய முடியும். வார்த்தையை கொண்டு நாங்கள் ஆண்டவரே அந்த விதையை நாங்கள் கனிகளால் நாங்கள் பறித்து புசிக்க முடியும். இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால நாங்கள் கனி கொடுக்க முடியும். நாங்கள் இப்பொழுது சுகமாக இருக்கிறோம், நாங்கள் வெற்றியாக இருக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தை நீர் செல்வ செழிப்பாய் மாற்றியதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் ஏற்கனவே எங்களுக்கு யாவற்றையும் நீர் கொடுத்திருக்கிறீர். இங்கிருந்து நாங்கள் போகும்பொழுது நன்றியுள்ள ஒரு மனப்பான்மையோடு நாங்கள் செல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படி, பேசும்படி, கிறிஸ்துக்குள்ளான ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆவியானவர் நீர் எங்களை அந்த சத்தியத்திற்குள்ள நடத்துவீராக. ஒவ்வொரு நாளும் விடுதலையோடு மனப்பான்மை உங்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்ல தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய வாழ்க்கையை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் இன்றும் என்றும் நம்மோடும் நம் குடும்பத்தோடும் தலைமுறைதோடும் இருப்பதாக. ஆமென். நாம் ஒரு பாடலை பாடி கலந்து செல்வோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பவன் யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பவன் யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். எமை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நம்மை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்காக ஸ்நாக்ஸ் வைக்கப்பட்டிருக்குது, சாப்பிட்டு திருப்தியாய் செல்லுங்கள். ஆமென்.